வெற்றி வேண்டுமா? தள்ளிப் போடுதல் என்ற வார்த்தையை விளக்குங்கள். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடிக்கும் தகுதியும் திறமையும் இப்போது என்னிடம் இல்லை. என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளாமல் உடனடியாக இந்த வேலையை ஆரம்பித்தால் நான் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியிருக்கும். முதலில் நான் என் செயல் திறமையை வளர்த்துக் கொள்ளப் போகிறேன். அதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும். அதற்கு பிறகுதான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று காரியம் தொடங்குவதை நீண்ட காலத்திற்கு தள்ளிப் போடாதீர்கள். சிலர் அளவுக்கு மீறி முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் சாதித்தது மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும். ஒருவன் சொந்தமாக வீடு கட்ட ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படும் வீட்டை கட்டி முடிக்க அவனுக்கு 3 இலட்சம் தேவை. அதை சம்பாதித்தவுடன் தான் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கப் போகிறேன் என்று முடிவெடுப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலேயே வீடு கட்டாதவர்களாகத்தான் உருவெடுப்பார்கள். அப்படி ஒருவன் 3 இலட்சம் சேமித்தாலும் கூட விலைவாசி உயர்வினால் அதே வீட்டை கட்ட அப்போது 6 இலட்சம் தேவைப்படும். அதற்கு மாறாக கையில் இருக்கும் பணத்தைக் கொண்டு வீட்டுமனை வாங்கியவர்கள் வீடு கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் நகை அடகு வைப்பது, சேமிப்பு நிதியிலிருந்து கடன் வாங்குவது போன்ற வழிகளில் கொஞ்சம் திரட்டி வீடு கட்டும் பணியை ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே திட்டமிட்டு ஒரு செயலை நினைத்துவிட்டால் தாமதிக்காமல் உடனே செய்யும் பழக்கம் உயர்வைத் தரும். ஒரு பெரிய காரியத்தை எப்படி சுலபமாக முடிப்பது என்பதைப் பற்றி ஹென்றி ஃபோர்ட் கீழ்கண்ட அறிவுரையை வழங்கியிருக்கிறார். நீங்கள் செய்ய விரும்பும் அந்த காரியத்தை நிறைய சிறிய சிறிய காரியங்களாக பிரித்துக் கொள்ளுங்கள். அதற்குப் பின் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சௌகரியத்திற்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 சிறிய காரியங்களைச் செய்து முடியுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாள் அந்த பெரிய காரியம் முடிந்துவிட்டிருப்பதைக் காணலாம். தள்ளிப்போடுதல், தாமதம் என்ற வார்த்தைகளை நமது அகராதியிலிருந்து கூடுமானவரை விலக்க வேண்டும். எதையும் உடனே செய்கின்ற பழக்கம் கொண்டவனையே அனைவரும் விரும்புவார்கள். அவனிடமே முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். வெற்றி பெற்று சாதனை படைக்க எண்ணுகின்ற நீங்கள் எதையும் உடனே செய்யும் பழக்கத்தை உடனே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.